டாய், அவளை நீ ஏன்டா பாக்குற? அவளை நான் தான் பார்ப்பேன். அவ ஏன் ஆளு. நான் அவளை பார்க்கல மாப்பிள்ள. அதே நான் உன்னை தான் பார்த்தேன். மாப்பிள்ள, நீ எத்தனையோ லவ் மேரேஜ் பண்ணி வச்சிருக்க. அதே மாதிரி இந்த லவ் மேரேஜ் பண்ணி வச்சிடறா. கண்டிப்பாடா. நாடோடி சசிகுமார் மாதிரி 4 நிமிஷம் பாட்டுல உங்க கல்யாணத்தை நடத்தி வச்சு உங்க லவ்வுக்கு எவன் குறுக்க வரானோ ரமேஷ், அவன் தான் குறுக்க வரானா? அவனை இல்லடா, அவனை தான் என் கூட சேர்த்து வைக்கணும். ஓஹோ மாப்பிள்ள, கல்யாண சாப்பாடு எப்படா போட போற? அதுக்கு தாண்டா ஒரு நல்ல பையனா பார்த்துட்டு இருக்கேன். நல்ல பொண்ணா பார்த்துட்டு இருக்கியா? நல்ல பையனா பார்த்துட்டு இருக்கேன். தப்பா சொல்றடா. நல்ல பொண்ணை பார்த்துட்டு இருக்கேன். இல்ல, நீ தான் தப்பா சொல்ற. நல்ல பையனா பார்த்துட்டு இருக்கேன். இந்த படத்துல ஹீரோவும் ஹீரோயினும் சரியான பேர்லடா. என்னத்த ஒன்னும் நல்லா இல்ல போடா. ஹீரோவும் ஹீரோயினும் தான் பேரா இருக்கணுமா? ஹீரோவும் பேரா இருக்க கூடாதா? மாப்பிள்ள, பாய்ஸ் ஒரு கார்னர்லயும் கேர்ள்ஸ் ஒரு கார்னர்லயும் உட்கார்ந்துருக்காங்களே, ஏன்டா அப்படி? இந்த தியேட்டர் ஏதோ புது ரூல்ஸ் போட்டுருக்காங்களா? அவங்களா லவ்வர்ஸ். ஓ, இந்த தியேட்டர் பேர் என்னது? ரெயின்போ தியேட்டர். பையா அப்டேட்ல இல்லாம இருக்கா? மாப்பிள்ள, இந்த பொண்ணுகளே நம்ப கூடாதுடா. அவன் என்ன ஏமாத்திட்டானா? இதைத்தான் நான் முன்னாடியே சொன்னேன். நீ என்ன மாதிரியே ஒரு நல்ல பையனை பார்த்து லவ் பண்ணு. என்னடா சொல்ற? ஆமா, நானும் ஒரு பையனை லவ் பண்ணி அடுத்த வருஷம் கல்யாணம் படிக்க போறோம். என்னடா சொல்ற? ஆமா, நீ தான் மாப்பிள்ளை தோழன். கண்டிப்பா வந்துடணும். மாப்பிள்ளையும் கல்யாணம் பண்ணும்போது மாப்பிள்ளை தோழன் தேவைப்படாதுடா. அதனால நான் வரல மாப்பிள்ள. மாப்பிள்ள, எங்க வீட்டுல என் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்கடா. எப்படிடா? சாதி மதம் ஏதோ காரணம் சொல்லி என்னையும் மோனிகாவையும் பிரிக்க பார்த்தாங்கல்ல. ஆமா, ஆனா எப்படி கேள்றா? நீயும் ரமேஷும் ஒரு கலப்பு கல்யாணம் பண்ணணும்னு பிளான் போட்டீங்கல்ல. ஆமா, அதான் நான் எங்க வீட்டுல சொன்னேன். அந்த கலப்பு கல்யாணத்துக்கு இந்த கலப்பு கல்யாணம் பரவாயில்ல அப்படின்னு ஓகே சொல்லிட்டாங்கடா. இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு மொத்த காரணமும் நீதான்டா. தேங்க்யூடா. ஏய் மாப்பிள்ள, நம்ம ஊர்ல எதுவும் நல்ல ஹோட்டல் எதுவும் இருக்காடா? இருக்குடா, ரெயின்போ ஹோட்டல். அங்க சாப்பாடு நல்லா இருக்குமா? ஏய், ஒரு நல்ல துணிக்கடை நம்ம ஊர்ல இருக்கடா. இருக்குடா, ரெயின்போ மென்ஸ்வேர். அங்க நல்லா இருக்குமா? டேய், நான் முடி வெட்டவே இல்லடா. நம்ம ஊர்ல எதுவும் நல்ல முடி வெட்டுற கடை இருக்கா? இருக்குடா, ரெயின்போ. டேய், நீ சொல்ற அந்த 3 கடைக்கு ஒரே பேர் தான். இந்த 3 கடையும் ஒருத்தர் தான் வச்சிருக்காரா? எனக்கு தெரியாதுப்பா. நான் அந்த கடைக்கு போனதும் இல்ல, பார்த்ததும் இல்ல. டேய் தற்குறி, அப்ப எப்படிடா எனக்கு சஜஸ்ட் பண்ற? எனக்கு அந்த ரெயின்போங்கிற பேர் ரொம்ப பிடிச்சிருந்ததுடா. ஒரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் தான் இருக்கணுமா? ஏன் ஆண் இருக்க கூடாதா? இருக்கலாம்டா. அப்பா, அண்ணன், தம்பி, ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம்டா. உனக்கு புரியல, உனக்கு புரியாது. அது எனக்கு மட்டும்தான்டா புரியும். பொண்ணு பார்க்க போனா வீட்டுல ஏன்டா அப்படி பிரச்சனை பண்ண? பின்ன அவங்க பொண்ணு கையில காப்பி கொடுத்து அனுப்புறாங்க, பின்ன அவங்க அண்ணன் கையில காப்பி கொடுத்து அனுப்ப முடியும்? ஆமா, நான் அப்படிதான் நினைச்சேன். நானும் அவங்க அண்ணன் தான் லவ் பண்றோம். அப்ப நீயும் அந்த பொண்ணு லவ் பண்ணலையா? இல்ல. டேய், போட்டோடா மாப்பிள்ள, கை எப்படி வைடா? ஹார்ட்டின் ஷேப்ல வைக்க போறா. டேய், இதெல்லாம் பழைய சிம்பிள்ரா. ட்ரெண்டிங்கா ஒரு சிம்பிள் இருக்கா. கை எப்படி வை? வச்சுட்டேன். இப்படிதான் என்ன அர்த்தம்? ஸ்மைலியா? வைடா சீக்கிரம். வச்சுட்டேன். இப்ப போட்டோ வர்றா. இப்போ நான் அதை எடிட் பண்ணி உனக்கு காட்டுறேன் பாரு. எப்படி இருக்கு போட்டோ? என்னடா பண்ணி வச்சிருக்க? அவனுக்கு 2 பேரையும் பாடுறா. அதான்டா ஃப்ரெண்ட்ஷிப்பு, அதான்டா நட்பு. ஆமா, அவங்க 2 பேரும் அடுத்த மாசம் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க.